தருமபுரி மாவட்டத்தில் எல்லா தொகுதிகளையும் ஜெயிக்க வைத்தீர்கள். அண்ணன் கே.பி. அன்பழகன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர், தம்பி கோவிந்தசாமி சட்டமன்ற உறுப்பினர், சம்பத்குமார் அரூர் சட்டமன்ற உறுப்பினர், 2 கூட்டணி வெற்றி பெற்ற தருமபுரி 5 சட்டமன்ற தொகுதிகளிலும் நமது தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றது. அதனால்தான் தருமபுரி மாவட்டத்தை அவர்கள் செய்யாமல் வஞ்சிக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஆட்சி நல்லாட்சி நல்லாட்சின்றான், விடியாத ஆட்சின்னு சொல்றான். இது விடியவே அந்த ஆட்சியில் யாருக்கும் மக்களுக்கு விடியலே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேர்தல் அறிக்கையிலே சொன்னார்கள் சிப்காட் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள், இதுவரையிலும் கொண்டு வரவில்லை. பேரிச்சம்பளத்திற்கு சிறப்பு நிதி தருவோம் என்று சொன்னார்கள், இதுவரையிலும் செய்யவில்லை. பாப்பிரெட்டிப்பட்டி கொள்முதல் நிலையம் அமைப்போம் என்று சொன்னார்கள். பாக்குக்கு நமது சட்டமன்ற உறுப்பினர் கூட சட்டமன்றத்தில் பேசினார். கோவிந்தசாமி சட்டமன்றத்தில் பேசினார், பாக்குக்கு அதிக விலை தர வேண்டும் என்று பேசினார். ஆனால் இதுவரையிலும் செய்யவில்லை. காரணம், எதிர்கட்சியாக இருக்கிறோம் என்ற காரணத்திற்காக ஒட்டுமொத்த தருமபுரி மாவட்ட மக்களையும் வஞ்சித்தது இந்த திமுக அரசு என்பதை நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுவேன். பால் விலை உயர்வு, ஏரியூர் பாக்கி பெண்ணாகரம் வரையிலும் சாலை வசதிகளே கிடையாது. சாலை வசதிகள் எங்குமே போடப்படவில்லை. எல்லாமே டோலியில் கட்டி தூக்கிட்டு போறாங்க. தமிழகம் தலைநிமிர நீங்கள் இனிமேல் வாக்களிக்க வேண்டிய கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது.